இது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். என் நண்பர்கள் அவர்களது செல்லப்பிராணிகளுடன் அறைகளை உருவாக்குவார்கள். ஆனால் கிக்கி மற்றும் நான் என்ன சிந்தித்திருக்கிறோம் என்பதை பார்க்கலாம். நீங்க உண்மையாவே தூங்கிட்டீங்களா? க்ளோய், எழுந்திரு. ஓ வா, நமக்கு அறையை புதுப்பிக்க வேண்டியிருக்கிறது. விடு, எழுந்திரு. க்ளோய் கரடி போல தூங்குறாங்க, மனிதர் இல்ல. சரி, அவங்களை எழுப்ப மாட்டேன். கிலோவை ஒரு கூள மரத்தால் மூடுங்கள். நானே எல்லாம் செய்து விடுகிறேன். நமக்கு தேவை என்ன? ஓ, அங்கே உண்டு. அது ஏற்கனவே அறையில் உள்ளது. அதை நான் விரும்பும் வண்ணத்தில் வண்ணமிட வேண்டும். சிறப்பாக உள்ளது. என்னுடைய வீட்டு அற்புதமாக இருக்கிறது. ஆனாலும் ஏதோ ஒன்று குறைவாக இருக்கிறது. சரி, முறையை பற்றி என்ன சொல்கிறீர்கள்? கூரையில் 2 பிடிகளை செய்வேன். அதான் சிறப்பாக இருக்கு. இப்போ ஸ்டென்சில் பயன்படுத்தி எலும்பு உலர் போடுவோம். இது எளிது. ஸ்ப்ரே பெயிண்ட் போட்டு விடலாம். ஆகி போச்சு. நான் அலமாரிகளை சேர்க்க வேண்டும். என் அனைத்து பொருட்களையும் அதில் வைக்கலாம். அதை பாருங்கள். கலோயுடன் நான் எடுத்த படம். நான் உடையை அணிந்து விட்டேன். என் அனைத்து பொருட்களையும் பாருங்கள். நான் மிகவும் நித்திரை கண்டு விட்டேன். நீங்க இது வேண்டுமா? இங்கே இருக்க மிகவும் அருமையானது. நான் நிஜமாகவே நம்முடைய அறையை விரும்புகிறேன். அவளும் இதை விரும்புகிறாள் என்று கூறுவதில் நான் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறேன். டாம், அமைதி தேடு. நீ ஏன் இவ்வளவு மோசமாக நடந்து கொள்கிறாய்? சரி, நாம் என்ன செய்கிறோம்? நீ என்ன செய்கிறாய்? மியாவ், எனக்கு இந்த அறை பிடிக்கவில்லை. இது கோரமானது. ஓ இல்லை, நீங்கள் எல்லாம் இதை ஏன் செய்தீர்கள்? எல்லாவற்றையும் அழித்து விட்டீர்கள். ஒன்றும் மிச்சமில்லை. நீ எப்படி முடிந்து விட்டாய் தோம்? ஓ, இவை எனக்கு தான் தானே. இந்த பின்னணி பசைகள். நன்றி. கீறல்களை மூடி புது வேலைகளுடன் முன்னேறுவோம். எங்கே தொடங்க வேண்டும்? முதலில் நாம் துப்புரவாக்க வேண்டும். வா, புதிய விஷயங்களை போடுவோம். கிழிந்த கதிரை கவர்ந்து விடலாமா? அது சிறப்பாக இருக்கு. நாம் அந்த இடத்தில் சில நேரங்களில் உண்மையில் தூங்கலாம் மற்றும் சில குளிர்ச்சியான படிகளை. ஹே காதித், பாருங்கள், நீங்கள் இங்கு விளையாட முடியும். ஆஹா, என்ன ஒரு குளிர்ச்சியான பாத்திரம். சுவர்களில் உள்ள சிராய்ப்புகளை மறைக்க சில ஓவியங்களை ஏகாதுவோம். வாவ், இந்த மீனை பாருங்கள். என் பூனைக்கு கொஞ்சம் உணவும் இருக்கிறது. இதோ நண்பரே, அது எனக்கு மிகவும் பிடிக்கும். என்ன சுவை! நீங்கள் இதை விரும்புவதால் மகிழ்ச்சி. கிட்டத்தட்ட மறந்து விட்டேன். இங்கு அழகான சில பொருட்களை சேர்க்க வேண்டும். அதை பாருங்கள். நான் என் கைகளை முக்கிலும் அழுக்காக்க மாட்டேன். சாப்பிடு. ஓஹோ, என்ன செய்கிறாய்? இவன் நம் புதிய தோழன். உணவு. ஜோல்டியை தொட நினைக்காதே. ஓ டாம், நல்ல பூனை இரு. நாம நண்பர்களை சாப்பிட மாட்டோம். இங்கு உட்கார்ந்து உன் நடத்தை பற்றி சிந்திக்க. இப்போது ஓய்வு எடுக்கலாம். சரி, இப்போது விளையாடலாம். இரு. எல்லாவற்றையும் முடித்து உனக்கு காட்டுவேன். போப்பி, ஒரு 2000 கணக்குக்கு. மாமி, ஹே, என்ன கேட்கிறீர்களா? என் ஹாம்ஸ்டர் எந்த காரியத்திலும் ஆர்வமோடு இருக்கவில்லை. பாபி, அதை பார். சரி, நான் உனக்காக மிகவும் சுவாரஸ்யமாக ஏதாவது கட்டிவிடுவேன். வா, நாம் உனக்காக ஒரு மழை சென்று உருவாக்க போகிறோம். நீ அதன் வழியாக ஓடி பார்த்து ஒரு செல்லும் வழியை தேடுவாய். கண்டிப்பாக உனக்கு அது பிடிக்கும். வாங்க. போகிறேன். ஓ, அது உண்மையில் குளிர்காற்றாக இருக்கிறது. நான் உண்மையில் அதை மிகவும் விரும்புகிறேன். நீ எனக்காக மிகவும் முயற்சித்தாய். சரி, நாங்கள் அடுத்ததாக எங்கு செல்கிறோம்? நான் போக வேண்டும் தலைவரே. ஓ இல்லை, அம்மா, நீங்க செஞ்சிடலாம். ஓ, இது வாங்க. இது வெறிச்சோடி இருக்கு. சுவர்களை கொஞ்சம் அலங்கரிப்போம். வாவ், ரொம்ப அழகு.
இது ஒரு சுட்டி எலிக்கு வீடு. மேலும் என் சுட்டி எலிக்கு ஒவ்வாமையாக இருக்க அலைபினங்கள், நிறைய குளிய திட்டங்கள். அருமை பாபி, நீர் வெளியேறுவதற்கான வழியை கண்டுபிடித்து விட்டீரா? எவ்வளவு அழகாக உள்ளீரே. எனக்கு இன்னும் பல பக் நாய்கள் வேண்டும். இந்த தூள் அட்டையில் உங்களை யார் கிளறுகிறது? இது சூப்பரா இருக்கு. உங்களுக்கு இது பிடிக்கிறதா? அட, நீ ஏற்கனவே வீட்டுக்குள் போயிட்டியா? எவ்வளவு வேகமாக! நீ உலகிலேயே வட்டியமான ஹாம்ஸ்டர். ராக்ஸி ரொம்ப நல்லவள். அவள் இந்த குழாய்களுடன் எனக்கே அதிசயமூட்டும் வீடு செஞ்சிருக்காள். கடக்கலாம். எனக்கு ரொம்பவே செம நடிகை. நான் இங்கே முழு நாளும் இருக்க தயாராக உள்ளேன். இதையும் மேலும் வெளிச்சமாக்க சில விளக்குகள் தேவை. அத்தை, இது ஒரு விமானம். இது மிக சுவாரஸ்யமாக இருக்கிறது. நான் தீப்பந்திகளை வேட்டையாடுகிறேன். இங்கு நீர் எப்போதும் சலிக்க மாட்டீர்கள் பாபி. பாருங்கள், இது ஒரு பலூன். சரி, நீங்கள் எங்கேவெல்லாம் ஊர்ந்து செல்கிறீர்கள்? ஓ, நீங்கள் எப்படி நல்ல பையனாக இருக்கிறீர்கள். சரி, எனக்கு ஒரு யோசனை வந்தது. இந்த மணல் விடத்தை உங்களுக்காக செய்கிறேன். நீங்கள் மணலில் ஓடுவதில் சந்தோஷம் அடைகிறீர்களே அல்லவா? சில கடற்கரை மணல் ஊற்றுவோம். ஆச்சரியமானது. ஓ, எவ்வளவு உயரமாக நீங்கள் ஏறியுள்ளீர்கள். இப்போது சில சிறிய கற்களை ஏலமிட்ட பகுதிக்கு பாதுகாப்பாக அமைக்க வேண்டும். சில கற்பனை பழுப்புகள் மற்றும் சில காட்களை. இந்த விசிதமானது ஏறக்குறைய நிறைவேறியது. சரி, இது உன் வீட்டைப் போலவே தெரிகிறது. நான் என்ன செய்ய வேண்டுமா? நான் உங்களுக்கு ஒரு ஊஞ்சல் கட்டி விடுகிறேன். நீங்கள் மதிலில் அருவியை பிடிக்க விரும்பினால் அப்போ அதை குளிர்ச்சியான மலர் அச்சுகளால் அலங்கரித்து தான் விடுகிறேன். மறக்காமல் தாவரங்கள். எங்கள் பச்சை மண்டலம் கிட்டத்தட்ட முடிந்து விட்டது. இது ஒரு நடுக்காடு போலவே இருக்கு. நான் எல்லாவற்றையும் அலங்கரித்து விட்டேன். சரி, நீ ஸ்விங்ஸில் சறுக்கலாம். பெட்டி அப்படிக்கு பரிவு நிறைந்தவள். மற்றும் நீங்களே ஒரு குளம் தேவைப்படும். நான் இயற்கையை போல அலங்கரித்தேன். எனவே உங்களுக்கு வீட்டு மதுப்பீடு போல இருக்கும். சரி, உங்களுக்கு மிகவும் பிடிக்கும். நீந்தலாம். இது கண்டிப்பாக குளிர்ச்சி. உங்களுக்கு இது பிடிக்கும் என்று நான் பார்த்தேன். எனக்கும் இந்த கோப்பிரதான வீடு மிகவும் எங்களை அவசரமாக சுத்தம் செய்ய வேண்டும் மற்றும் இந்த வீட்டை சீராக்க வேண்டும். அந்த இறந்த பறவை இங்கே சேர்ந்திருக்க கூடாது. பேயான்றே ஒரு வாழைப்பழத்தின் தோலும் இல்லை. ஆரோ, நல்ல யோசனை. எனது பையில் எத்தனை பெரியன்சில்ஸ் மார்க்கர்கள் இருக்கின்றன? நான் வீட்டை நிறமிட்டு விடலாம். எனக்கு மஞ்சள் விளங்குகிறது. ஆமாம், சேனை நிறமாக சுவர்களை வரைவோம். நான் கூரையை சிகப்பு நிறமாக செய்ய வேண்டும். முன்புறம் என் பென்சில்களால் அழகான சாளர சட்டங்களை நீங்கள் செய்யலாம். இப்போதுதான் நீங்கள் எல்லாவற்றையும் பார்க்க போகிறீர்கள். உதவி. ஆஹா, 1 2 திருத்தங்களை சேர்ப்போம். நான் இதை மஞ்சளாக போட போகிறேன். நாங்கள் சிறப்பு காடுகளை உருவாக்க போகிறோம். இது புல்வெளிக்காக. நான் இப்போது என் மைதானத்தில் விளையாட முடியும். இது மிகவும் பரவசமாக உள்ளது. நிகோல் தனது புதிய வீட்டில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார். ஹாய் செய்தி, இது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. ஆனால் நான் மரத்தை முற்றிலும் மறந்துவிட்டேன். அது உடனடி பராமரிப்பு தேவைப்படுகிறது. ஆகவே நான் அதனை பாசனம் செய்ய போகிறேன். எவ்வளவு மென்வழியான வாசனை. நிக்கோலின் வீடு ஏன் சிறந்தது? ஹலோ எம். இதுவே நாங்க கீழே சரியா வந்து வருகிறோம். உங்களுக்கு என்ன வேண்டும்? எங்க வாட்ட
உதவும். சாத்தியமே. ஒரு நிமிடம். உங்களுக்கு இளஞ்சிவப்பு பிடிக்குமா? பொன்னை கூற்று பிடிக்கும். என் வீடு என் பொன்னை போல ஒளியும் பிரகாசமும் கொண்டதாக இருக்கட்டும். நீங்கள் யார்? ஹே, இது என் வீட்டுக்கு தங்கம். எனக்கு கிடைத்தது. எல்லாவற்றையும் வென்று விடுங்கள். இப்போ ஒத்திருக்கும். நாம் அந்த பொன்களை உருக்க வேண்டும். ஹா, மலிவு எரியும் குடுவை வந்துவிட்டது. மிக அற்புதம். அதை கூரை மேல் ஊற்று. மனத்தை வெளிப்படுத்துவோம். அற்புதம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு ரொம்ப அருமையா தெரியுது. செல்வம் உள்ள. ஆமாம், மோசமில்லை. ஆஹா, எனக்கு புரிகிறது. உங்களுக்கு கொஞ்சம் அதிக அலங்காரம் வேண்டுமா? சரி, இது நல்லா பார்க்குது. பாருங்கள். பிராவோ மைக், நீ சரி. செஞ்சுட்ட. ஒரே நிமிஷம். எது நிறம் உங்களுக்கு பிடிக்கிறது? உங்கள் தேர்வு ஒப்பிட முடியாதது. ஆனால் கம்பளம் எப்படி? அப்புறம் மரங்கள். ஆன ஒரு மரம். அது செய்யப்படும் மிஸ் ராக்ஸி. அப்படியா? ஓ, அந்த வாடை. இது எனக்குள் கிறுக்கைத்தனம் உண்டாக்குகிறது. அற்புதம். இதோ உங்களுக்கு பரிசு. இது போதுமா? பார்க்க தாராளமாக. நன்றி மிஸ். எல்லாம் சரியாக இருப்பது போல தெரிகிறது. என்னுடைய வீடு இறுதியாக முடிந்து விட்டது. தினம் ஒரு அழகா. எவ்வளவு அழகாக இருக்கிறது. உண்மையா? அது என்ன? பரவாயில்ல. நாம் சில உள்துறை வடிவமைப்பு வேலைகளை செய்ய வேண்டும். நான் எங்கு தொடங்க வேண்டும்? நான் நீங்கள் செய்யவில்லை. நன்றி. என்ன செய்கிறா? வணக்கம் தங்கை. உன் ஐஸ்கிரீம் காக்கிகைகளை தரலாமா? நன்றி. தாய் கோபப்பட மாட்டீர்கள் என நினைக்கிறேன். அவரை அருகே எடுத்துச் சென்றால். இனிய கனவுகள். சிறப்பு. போகலாம். ஓ, இதே போல் இந்த சாலை குறி தேவைப்படும். மேலும் காலியான கோக் பாட்டில்களும். இப்போது எனக்கு வேண்டிய எல்லாவற்றும் இருக்கின்றன. முதலில் என் குண்டு முழங்கா பொம்மைக்கு ஒரு குளிர்ந்த மேசை செய்வேன். நான் காலியாக இருக்கும் கோக் பாட்டில்களை அதற்காக பயன்படுத்த போகிறேன். மேலும் ஒரு நிறுத்தம் குறியீடு அடையாளமும். வாவ், இது நம்ப முடியாதது. நல்லதே. வணக்கம் என் கரடி. இதோ உங்களுக்கான புதிய வீடு. அற்புதமான பெருமூச்சு. நான் உபயோகிக்க பார்கே அள்ள முடியாது. ஆனால் நீங்கள் வண்ணவான ஆடைகளில் இருந்து அழகான பாய் தயாரிக்க முடியும். இதை எப்படி செய்வது என்பதை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். இது சுவை கர்சு மாதிரி இருக்கிறது. சூப்பர், எனக்கு இது பிடிக்கும். இது மறுமையானது. உலர் கதிர்வீதிகளுக்காகவும் பாலிகெல்ப தோசைகளுக்காகவும் ஐஸ்கிரீம் அட்டை குச்சிகள் பாட்டில் ஏரியில் சிறந்த தட்டு போலவே இருக்கும். அப்படியே போட்டாச். இது அற்புதமாக இருக்கிறது. ஆனால் இந்த சுவர் கிருமியாக இருக்கிறது. அதை அழகாக மாற்ற நான் உடனே என் வண்ணமான ஒட்டிக்கொள்வதை பயன்படுத்த வேண்டும். அவற்றையெல்லாம் போட்டு விடுவோம். உள்ளே சென்றோம். இப்போது இது மூடப்பட்டுள்ளது. அடுத்தது, ஆஹா, இந்த கண்ணாடி. நான் அதை சுவரில் தொங்க விடுவேன். மஞ்சள் நிற டேப். நான் என்ன செய்பவென்று உங்களுக்கு தெரியுமா? இது எனது இனிய மஞ்சளின் நிறம். பாருங்கள், இது ஒரு சிறப்பு டேபிள் போல உள்ளது. அதை பாருங்கள். எல்லாரும் இதுதான் சிறிய ராஜகுமாரியின் வீடு என்பதை அறியேன். நான் எனக்கு ஒரு கிரீடம் வரைய உள்ளேன். எது?
இந்த பீதியூட்டும் உயிர் என்ன? டைம் ஒரு இளவரசரா அதுவும் நகைச்சுவையாக இருக்கிறது. ராக்ஸி, என்னிடம் அருகே வராதே. அமைதி. என் சுத்திய வீட்டை அலங்கரிக்க நேரம் வந்துவிட்டது. முதலில் நான் ஒரு மெல்லிய கம்பளியை வாங்குவேன். அதில் இலகுவாக சாய்ந்து கேளலாம். அதன் பிறகு இந்த அழகான தங்க திரைமைகளை ஒரு சியால் எழுத்துடன் ஓட்டுவேன். இதனால் யார் இங்கு சியால்வில் அதிகம் செல்வம் உடையவர் என்று அனைவரும் அறியலாம். அற்புதம். என் அற்புதமான அலமாரிக்கு கடல் சிப்பிகள் இல்லை. என் கிரீடத்திற்காகத்தான். பிரின்ஸும் நானும் சேர்ந்து எடுத்த நினைவூற்றும் புகைப்படங்களால் என் புதிய வீட்டின் சுவர்களை அலங்கரிப்பேன். பை. மேலும் என் சிம்மாசனம். இங்க ஆண்டி அரேசியோர்ஜாம் during Arachirisaurus இறுதி ஒப்பந்தங்கள். இப்பயாவது நான் உட்கார்ந்து இந்த அழகை பாராட்ட முடியும். இந்த ஆடம்பரமான மேக்கோவரை பாருங்கள். இப்போது இது சிறந்தது. கூல். கண்ணாடியில் இருக்கிற இந்த அழகி யார்? அவரை உடனே படம் எடுத்து அக்கம் பக்கத்தினருக்கு காட்ட வேண்டும். நான் அழகாக இருக்கிறேன். ஆம், அனைவரும் இதை பற்றி அறிந்திருக்க வேண்டும். ராக்ஸி மீண்டும் தனது மேக்கப்பை காட்டிக் கொள்கிறாள். அடியா. நீங்கள் இல்லை. அத பண்ணாதே. ஒருபோதும். நிக்கோல்ஸ் சொந்த நிலத்துல என்ன செய்து கொண்டிருப்பாருன்னு எனக்கு ஆச்சரியம். அவர் தேநீர் குடித்துக் கொண்டிருக்கிறார் போல. நானும் தேநீர் குடிக்க விரும்புகிறேன். ஹலோ, நான் ஒரு பார்ட்டி வைக்க விரும்புகிறேன். எங்கே அம்மா இசைக்கான ஸ்பீக்கர்கள்? இருக்கும். ஒரு டிஸ்கோ பால். அவனுக்காக விளக்குகளை பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டிஜே தேவை. நீங்கள் இருவரும் நடமாடும் மேடையை ஓளிர காட்டுங்கள். அருமையான வேலை. இதோ உங்களது பணம். ஓ பிரிட்டனி, வணக்கம் நண்பரே. உன்னை பார்க்க மிகவும் மகிழ்ச்சி. என் கொண்டாட்டத்தில் மகிழ்ச்சி செய்யலாம். என்ன எச்சரிப்பது? இசை மிகவும் உயரமாக இருக்கிறது. வணக்கம், பாதுகாப்பு. என் அயலவர்கள் ஒரு விருந்தனை கொண்டாடுகிறார்கள். ஏய், என்ன நடந்தது? அவர்கள்தான். உங்கள் இசை மிகவும் சத்தமாக இருக்கிறது. நாம் இதை இப்போது கண்டுபிடிப்போம். மிஸ், ஓ இனி சப்தம் இல்லை. நான் உங்களை கவனித்துக் கொள்கிறேன். நான் மன்னிக்கவும், ஆனால் என்ன நிமிடம், உங்களுக்கு என்னிடம் ஒரு விஷயம் உள்ளது. நான் பணம் கொடுத்தால் எப்படி? வாவ், சரி மிஸ், தொடருங்கள். ஓஹோ, அப்போலோஸ், நான் சென்று விட்டேன். யா, பட்டாசுகள் பற்றி தீ என்ன? அருமை. கூட்டம் இன்னும் நடக்கிறது. நான் தீயை அணைக்கிறேன். வாங்க ஆரம்பிப்போம். எங்களுக்கு ஒரு தீ அணைப்பு சாதனம் இருக்கிறது. அது வேலை செய்தது. எனக்கு மிகவும் பயமா இருக்கிறது. மம்மா மியா, இது சாதாரண. என்னால் என் புதிய வீட்டில் என்ன நடந்தது? நிக்கோல், நான் உன்னிடம் தங்கி இருக்கலாமா? தயவு செய்து. கண்டிப்பா. உங்களுக்கு செய்ய வேண்டுமா? நான் பகிர முடியும். இதோ ஒரு சாய் கூட்டம். நிற வீடுகள் சவால் விளையாடுவோம். பெண்களே, கவலைப்படாதீர்கள். நான் எல்லாவற்றையும் ஆர்டர் செய்து விட்டேன். இதோ எங்கள் டெலிவரி வந்துவிட்டது. ஓ, நிறுத்துங்கள். பெட்டிகளை திறந்து எங்கள் வீடுகளை தயாராக்கலாம். ஓ, அதென்ன, என் சொத்திலேயே இருக்கிறது. மைக், இத சுத்தம் செய் தயவு செய்து. ஓ, இது எவ்வளவு நல்லா இருக்கு.
இந்த அறை அழகாக இருக்கிறது. என்னிடம் நிறைய இருள் உள்ளது. நான் பார்த்தால் அனைவரும் தங்கள் வீடுகளிலிருந்து துவங்குகிறார்கள். எனக்கு ஏற்கனவே என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரியும். ஓ ஓ எம்மா, மன்னிக்கவும். எம்மா, அமைதியாக இரு. சரி, நான் உனக்கு ஒரு பரிசு கொடுக்கிறேன். நான் ஒரு அருமையான யோசனை கொண்டுள்ளேன். என்ன அது? ஆம், இங்கிருந்து வெளியேறு. இது எனது வீடு. இப்போது நான் அதை நீளமாக பூசப் போகிறேன். நாம போகிறோம். இந்த கூரையை பாருங்கள். என்னை இதிலிருந்து விடு. அப்படியே அங்கே இனி ஓரளவு அலங்காரம் செய்யலாம். அது எனது கால்கார்களுக்கு நிறுத்த பாதை. அப்போ இங்கே ஒரு vlog வைக்கலாம். அப்போ எல்லாருக்கும் யார் இங்கே இருக்கிறார்கள் என்று தெரியும். எனக்கு இன்னும் பிரச்சனை இல்லை. நான் பயங்கரத சிவப்பு புத்தக முன்னுரிமைகளை வீட்டின் சுற்றியெல்லாம் வைக்க விரும்பினேன். ஆனால் அது வேலை செய்யவில்லை. மீண்டும் முயற்சிப்போம். மிக சிறப்பு. இப்போது எனக்கு ஒரு பலூன் ஊத வேண்டும். இதை போட்டு விடுவோம். நான் தான் உலகின் அழகான வீட்டை பெறப் போகிறேன். எனக்கு தெரியாது. எங்கிருந்து வந்தது? மேரி, அது உன் பலூனா? மேரி, உனக்கு மிகவும் அழகான வீடு இருக்கிறது. எம்மா, நீ மேரியின் வீட்டை பார்த்தாயா? அரே, பசங்க ஏற்கனவே தங்கள் வீடுகளை அலங்கரித்து விட்டார்கள். நான் என்ன செய்ய வேண்டும்? சரி, என் பெட்டியில் ஒரு இளஞ்சிவப்பு கம்பளம் இருக்கிறது. ஐயோ, நான் நினைத்தது போல எளிதாக இல்லை. என்றாலும் எனக்கு உதவ யாரோ ஒருவரை அறிவேன். கட்டிடக்காரர்கள் ஏதேனும் செய்ய முடியும். சரியா? ஹலோ, ஏகப்படா, நீங்கள் எனக்கு உதவ முடியுமா? அரி Tessie, எங்கிருக்க விஷயங்க ஐக்கிய யோசிக்கல. கும்பிஸ்டே வருஷ. ஓ, அருமை. ஓ ஆம், நான் உனக்கு பணம் கொடுக்க வேண்டும். எனக்கு நிறைய பணம் இருக்கிறது. அதனால் ஆம், இதோ உனக்கு. குட் பை. என் வீடு எப்படி இருக்கிறது? குளிர்சாதனமாக இருக்கிறதா? எவ்வளவு சுவையாக இருக்கும் இந்த வாழைப்பழம். நிமிஷம், நான் புல்வெளியில் உட்கார்ந்து வளர்த்து ஒரு பதிவேற்று. ஹஹா, பூ! வாழை மரம் ஏற்கனவே வளர்ந்து விட்டது. இது மிகவும் என்று மட்டும் பசியை தூண்டுவதாக இருக்கிறது. இங்கு நிரம்ப சுலபமாகவும் அழகாகவும் மலர்ந்து ஒரு பெரிய சுவையான கூலருடன் நேசிக்கலாம். அவளின் பவல்வெளியில வளைப்பழங்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்றன. மூச்சை விடு. ஒரு செகண்ட் காத்திருக்க. எனக்கு ஒரு அருமையான யோசனை உள்ளது. நான் ஒரு கூடைப்பந்து மைதானம் அமைக்கலாம். தொழில்முறை கோரண்டு நடந்தாலும் நான் என்றாவது பாஸ்கெட் பாலில் போட்டிகளில் கலந்து கொண்டிருக்கிறேன். 3 குழுக்களில் 3ஆவதாக வந்தோம். ஆஹா, அந்த பிரம்மாண்டமான ஷாட். எனக்கு அதை எரிந்து கொடுக்க முடியுமா? சூப்பர் பால். என்ன நீ எப்படி செய்தாய்? ஆடியே எழுந்தாள். மாரியம்மா, ஸ்விங்கை ஒருங்கிணைக்க வேண்டும். மிக கடினமாக இல்லை என்று நினைக்கிறேன். வை, நான் அது செய்துவிட்டேன். அது மிகவும் அற்புதமாக இருக்கிறது. என் பிரியமான பொம்மை ஸ்விங்கை அதற்கு ஆடித்து விடுகிறேன். இதுதான் என் அழகான அஞ்சல் பெட்டி இருக்கும் இடம். நிச்சயமாக சில அழகான ஸ்டிக்கர்கள் தேவையானது. அதை மேலும் அழகானதாக மாற்ற அவங்க அங்கே என்ன செய்றாங்க? அப்போ என் பொம்மை என்ன செய்யறது? சரி, அடுத்தது பார்க்கலாம். பாருங்கள், எனக்கும் ஒரு மெயில் பேக்ஸ் வேண்டும். எனக்கு ஒரு யோசனை தோன்றியது. இந்த எளிய மஞ்சள் பெட்டியை சிறப்பானதாக நான் மாற்றுவேன். அங்கே சில பூக்கள் இருக்க செய்ய போகிறோம். அழகானது. என்ன, பெண்கள் தங்கள் உணவு பெட்டிகளை தயாரித்து விட்டார்களா? எனக்கும் ஒன்று வேண்டும். இந்த நீல பெட்டி சிறிது சலிப்பிக்கிறது. ஆனால் எனக்கு ஒரு கருத்து உள்ளது. அதில் ஒரு டைனோசர் வையுங்கள். ஓ,
வணக்கம் தபால்காரர், என்னுடைய கடிதங்களை கொண்டு வந்தீர்களா? ஹே, ஆப்பிரிக்காவிலிருந்து வந்ததா? நான் நன்றி. உங்களுக்கு உதவி திறந்ததுல சந்தோஷமா இருக்கிறேன். உங்களுக்கு எனக்கு ஒரு விஷயம் இருக்குது சார். ஓ ஓ, நீ தன்னுடைய அஞ்சலகம் அருகே அதை அடிச்சிட்ட. நீ என்ன நினைக்கிற? ரத்த வெடி. சரி, உனக்கு இனி கடிதங்கள் இல்ல. இப்ப இப்படி அழகா இருக்காங்க நீ யாரு? பெண். நீ அழகா இருக்கிற. நீ எவ்வளோ அழகா இருக்குங்க. ஓ, நான் உங்களுக்காக ஒரு கடிதமா வச்சிருக்கேன். நன்றி. அடுத்த காலில் நின்று கொள்ளுங்கள். எல்லோருக்கும் தங்கள் புல்வெளியை அலங்கரிக்க நேரம் கிடைத்தது என்று நான் காண்கிறேன். வா, ஹாய், என்ன செய்கிறாய்? நான் அந்த இதழினுள்ளே நீளமா பெய்யவிருக்கிறேன். ஆம், தரையை நீல நிற நுரை பாய்மை பொருள் இடப் போகிறோம். இன்னும் என்ன செய்ய வேண்டும்? சரி, என்னுடைய ஆயுதங்களுக்கும் பொம்மைகளுக்கும் ஒரு அலமாரி வேண்டும். ஆமா, அவை இங்கே அருமையாக தெரிகின்றன. சும்மாதான். ஹக்கி வெக்கி, என் பொம்மைகளை காப்பாற்று. இப்போ நான் சமீபத்தில் மைன்கிராஃப்டில் கண்ட 2 வைரங்களை சுவரில் இணைக்க வேண்டும். ஆஹா, டைனமைட் மேசை மிக சிறப்பு. எனது புது செல்ல பூனைக்கு இடமெல்லாம் வேண்டும். அதை நான் ஜாக்கு என்று பெயரிடுகிறேன். நாம் ஒரு விளையாட்டு பகுதியை உருவாக்கப் போகிறோம். அருமை. இது நிறைய சூப்பரா இருக்கு. வாவ், மைக் அவன் அறையை அழகாக அலங்கரித்திருக்கிறான். நானும் அப்படியே என்னுடைய ஸ்டைலில் இனிதே அதுபோல் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். முதலில் சுவர்களை நம்மால் முடிந்த அளவு செய்யலாம். இங்கு கொஞ்சம் அதிகமாக பிங்க் நிறம் தேவை. அதுக்கு என் பிங்க் நெயில் பாலிஷ் உதவும். சரி, எல்லாமே நான் எதிர்பார்த்த விதமாக இருக்கிறது. அற்புதம். குளிர்ச்சியாக இப்போது 2 இளஞ்சிவப்பு மேகங்கள் மற்றும் எனது காதலனுடன் இருக்கும் புகைப்படங்கள். வாங்க செவ்வோம். நாம் ஒன்றாக அழகாக இருக்கின்றோம். இங்கேதான் டீபோன் சரியாக பொருந்தும். அருமையான அணிகலன்களும். ஆம், ஓசையற்ற பின்னணி இசை பாதிப்பில்லாமல் இருக்கும். நான் இங்கே என் முடியை வரிசைப்படுத்துகின்றேன். PAN.C. ஆஹா, அற்புதம். இதோ என் செல்லப்பிராணி பூனை. சூப்பர். ஓஹோ, நீ உலகத்திலேயே மிக அற்புதமான பூனை. நான் உன்னை காதலிக்கிறேன். எல்லோரும் இவ்வளவு நேரம் கம்பளங்களை செய்து விட்டார்களா? நான் மட்டும் இல்லையா? இதையெல்லாம் உடனே மாற்ற வேண்டும். நான் சுவர்களை என் விருப்பமான மஞ்சள் நிறமாக பூச வேண்டும். நானும் இட்டாலியன் சைக்கிள் பெற விசை ஸ்குட்வேர்ஸில் இருக்கிறேன். அதனால எப்போதும் சூடாகவும் நேர்மறையாகவும் இருக்கும். இப்போ எனக்கு சில மணல் தேவை. அதனால் நான் பிபாஸில் இருக்கிறேன் போல தோன்றுகிறது. நீ ஆசையுள்ள குட்டி வாத்து. நீங்கள் சுவற்றில் போக போகிறீர்கள். இது என் மிகவும் பிடித்த பொம்மைகள் அனைத்தும் உள்ள தொடர். வணக்கம் எல்லாருக்கும். நான் உங்களை எல்லாரையும் நேசிப்பேன். பின்னர் ஒரு மூலையில் நான் வரையக்கூடும் இடம் உள்ளது. என் யூகுலிலை வாசிக்கலாமா? இந்த பியூச படம் இங்கே மிக அழகாக இருக்கும் பாருங்கள். இது நான் மற்றும் என் நாய் ஜெர்ரி ஆகியோரது படம். ஜெர்ரி, என்ன சொல்றேன்? ஒரு குழந்தைதான். இது உன் சிறிய இடம். நண்பா ஜெரி, உனக்கு எலும்பு வேண்டுமா? உனக்கு எலும்பு வேண்டுமா? இது வா, நல்ல பையன். அருமை. சரி, என்ன செய்ய வேண்டும் எனக்கு தெரியும். நாம் எல்லாவற்றையும் அளவிட வேண்டும். இது எனக்கு உதவும். படுக்கை செய்யலாம். ஏற்கனவே மோசமாக இல்லை. இப்போது நான் ஒரு குவளை வரைய போகிறேன். அதை வெட்டுகிறேன். அதுதான். இப்போது நமது குவளை அதே போல அழகாக உருவாக்குவோம்.
கண்கள், வாய் மற்றும் கன்னங்கள். மேலும் நிச்சயமாக நமக்கு சில நுரை தேவை. சரி சரி சரி, நான் தயாராக இருக்கிறேன். அது அற்புதமாக இருக்கிறது. அருமாவ், இப்போது அலமாரிக்கு செல்வோம். இல்லை, நமக்கு சிறிய ஹேங்கர் தேவை. அதை மிகவும் அழகாகவும் நிச்சயமாக பயன்படுத்த வசதியாகவும் செய்வேன். அந்த அலங்காரத்தை பாருங்கள். அந்த உடைகளை பாருங்கள். எங்கள் அலமாரி தயாராக உள்ளது. மற்றும் கண்ணாடி. சரி, எனக்கு ஒரு பானம் தேவை. ஆஹா, பிங்கோ! மூடியிலிருந்து சுவாரஸ்யமான ஒன்றை உருவாக்கலாம். நான் அறையின் உள்துறைக்காக ஒரு குளிர்ச்சியான பூவை உருவாக்குவேன். ஓ, இது அருமையில்லை. சுவரில் ஒரு படம். நான் சிறப்பாக செய்கிறேன். டைலர், உன்னுடைய நிலை என்ன? வாவ், அது குளிர்ச்சியாக இருக்கிறது. என்னை பற்றி என்ன? ஆம், பிளாஸ்டிசின் எடுத்து அதனால் ஏதாவது செய்யலாம். இப்ப கண்கள் மற்றும் வாய். இதோ நமது சுறா. இது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. அடுக்கை தயாரானால் ஏதோ குறைவாக உள்ளது. ஆம், ஒரு சுறாவுடன் ஒரு அக்வேரியம் செய்யலாம். வாவ், இது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறதே, இல்லையா? அந்த மிதவை பாருங்கள். ஓ, என்ன? உங்கள் சிப்பி எங்கே? நான் அதை இப்போதே சரி செய்ய வேண்டும். சரி, ஷாரி, எனக்கு ஒரு நிமிஷம் கொடு. கத்தரிகோலுட வேலை செய்கிறேன். இப்போது கொஞ்சம் ஒசை. சிறிது பொறுமை இருந்தால் நமக்கு சிறந்த காலணிகள் கிடைக்கும். நான் ஒரு முழுமையான மேதை. வாவ், முழு அலமாரி, நிறைய காலணிகள். இந்த அறையை பாருங்கள். வா நண்பா. சரி, இங்கே குளிராக இருக்கிறது. எனக்கு சில காலணிகள் இருக்கின்றன. இப்போது நான் தூங்கப் போகிறேன். வாவ், அருமை. விவியன், அருமை அருமை அருமை. எனக்கு இது பிடிக்கும். இப்போது நானும் தூங்கப் போகிறேன். இனிய இரவு. வாவ், அது அருமை. ஓ, நான் அமைதியாக இருக்க வேண்டும். நான் பிளாஸ்டிக்கின் ஒரு துண்டை எடுக்கப் போகிறேன். சரி, ஆனால் அதிகமாக இல்லை. அதை பாருங்கள். இப்போது சிறிய வைக்கோல். அடுத்த துண்டு. சேவையான வடிவத்தை வெட்டுகிறேன். மற்றொன்றின் மேல் வைக்கிறேன். மற்றும் ஒரு துளை செய்யும். இது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும். பாருங்கள். இப்போது நமக்கு சில மணல் தேவை. கிட்டத்தட்ட வந்துட்டோம். எங்கள் இயக்கங்களை மீண்டும் செய்யும்.
தொழில்துறை கெஸ்டர் ஐவர்டை கலக்கிறேன். இது மிகவும் சுவாரஸ்யமாக உள்ளது. உனக்கு ஏதேனும் யோசனைகள் உள்ளதா? அடுத்தது ஒரு பேப்பர் கிளிப். அந்த லோகோவை பாருங்கள். மேலும் நமக்கு சுவையான உணவுகளுடன் ஒரு மேசை உள்ளது. உங்களுக்கு எப்படி பிடிக்கிறது? அறையை அலங்கரிக்கிறோம். எல்லாமே மிகவும் அழகாக இருக்கிறது. கூட ஒரு ஊஞ்சல். சரி, டைலர், நீ என்ன செய்கிறே? பாருங்கள், இது குளிர்ச்சியாக இல்லையா? டைலர், அதை இங்கே கூட. சரி, நான் அதை கொஞ்சம் சரி செய்வேன். இங்கே உங்களுக்கு. வாவ், சிறப்பு. இதை செய்யலாம். அருகுகளை வெட்டுதல். எல்லாவற்றையும் சதுரங்களாக பிரிக்கிறது. மற்றும் இதை ஒன்றாக சேர்ப்போம். இது புதிர்களைப் போல. ஒரு துண்டு காணாமல் போயிருக்கிறது. நான் எல்லாவற்றையும் சரி செய்வேன். இப்போது டிரையர்களை வைத்து ஒரு பெட்டியை உருவாக்குகிறேன். அருமை அல்லவா? வாவ், எவ்வளவு குளிர்ச்சியான விஷயங்கள். ஒரு சிறிய ஜிம் கூட. உங்களுக்கு எப்படி இருக்கிறது ஷார்கி? வாவ், அது அழகாக இருக்கிறது. ஆமாம், இது வேலை செய்கிறது. சாப்பிட ஆரம்பிக்க நேரமாகிவிட்டது. அது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. எனக்கு தெரியும். சுவரிலிருந்து தொடங்கலாம். இது ஏற்கனவே மிகவும் சுவாரஸ்யமாக தெரிகிறது. ஒரு டோனட் கண்ணாடி, மேலும் சில அலங்காரம், ஒரு ஷோபா. சுவரில் ஒரு ஸ்டிக்கர் மற்றும் ஒரு மிருதுவான இளஞ்சிவப்பு கம்பளம். நான் சிந்திக்கிறேன். ஒரு மேசை, மற்றும் சில சுவையான உணவுகள். நிச்சயமாக. பாருங்கள், நாங்கள் ஒரு பலகையை வைத்திருக்கிறோம். நான் சுறாவை வரையட்டும். ஒரு அக்வேரியம். ஓ ஆம், எவ்வளவு இனிமை. நான் இங்கே மிகவும் வசதியாக இருக்கிறேன். நன்றி. நான் வணக்கம் சொல்ல போகிறேன். ஹே பெண்ணே, ஓட்டத்திற்கு போவோம். ஆம், கண்டிப்பாக போகலாம். என்ன? உங்கள் வீடுகள் இங்கே இருக்கின்றன. ஓ, இது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. பிடித்த வீடு யாருடையது என்பதை எழுதுங்கள். ப்ளீஸ், என் சலிப்பு வீடனை எப்படி தேற்றமாக செய்ய போகிறான் என்பதன் கூட எனக்கு தெரிய வந்து விட்டது. அழகான இளஞ்சிவப்பு கோட்டையாக மாற்ற முதலில் நான் வீட்டு மீதம் அது இளஞ்சிவப்பாக போட போகிறேன். அது மிகவும் அழகாக இருக்கும். அதை பார்க்கும் யாரும் என் சரியான இளஞ்சிவப்பு நிறத்தை பற்றி கவர்ந்திழுக்கப்படும். இதோ என் வீடு இளஞ்சிவப்பாக பொறிக்கப்பட்டுள்ளது. பார்க்கவும். எனக்கு வந்துச்சு. நான் என் வீடு மீது உதடு வடிவமைக்க போகிறேன். முதலில் நாம் ஒரு முறை சலனத்தை வைத்து அதற்கு போட்டு எல்லாவற்றையும் செருகி வைக்கிறோம். ஓ, அதை பாருங்கள். அதுவும் பிங்க். சூப்பர் சாகரை வரிசைகளை பாருங்கள். சூப்பர். இது ரொம்ப அழகா முடிஞ்சது. நீங்கள் மறுபடியும் உடையை மாற்றலாம். கண்ணாடியில பார்ப்போம். வாவ். இப்போது நான் வீட்டை ஒளிவிட போறேன் மற்றும் இந்த அழகான மேகத்தை அதில் சேர்க்க போறேன். எனது குறைச்சூளையை பாருங்கள். ரொம்தான். ஓ, இந்த சங்கி அனிசோன் சென்னுக்கு மேல்
இப்போதைக்கு நாங்கள் இன்றி மாடிக்கண் மீது இளஞ்சிவப்பு பலூன்களையும் பார்பி சின்னங்களையும் இணைக்க இருக்கிறோம். நான் எனக்கு மிகவும் பிடிக்கும். படையாகி போன வீட்டை பாருங்கள். நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வாவ், சும்மா சூப்பர். ஹை வென்ஸ்டே, என் புதிய வீடு உங்களுக்கு எப்படி இருக்கிறது? நேர்மையாக Ang Prakriti Belize Ramashini. The water column TY Shramsari Nardinarasi and Rakini. The first Rekorai. Tempesimir Sodin Query Frontier. மிச்சமுள்ளவை மரண விதிகள். ரால்வை என் அபிலாரச வெஸ்டர்பர்வில். அடிப்புலத்திலிருந்து என் நண்பர்கள் என இதில் உதவுவார்கள். அம்மையா ஃப்ரீவாங்க சாவி என பங்க்ஷ்வான நண்பர்களே, நான் உங்களே அவனை காத்திருக்கிறேன். அது என் பழைய மணமகள் ஜூலி. ஹை, தயவு செய்து என் வீட்டை அலங்கரிக்கவும். நீங்கள் இனிமையை கையாள முடியுமா? அருமை. இப்பயாவது தொடங்க. வாங்க. ஓ, மேலும் இங்கே சங்கிலியை வைத்துக் கொள்ளலாம். மேலும் என் எலும்புகளை சாப்பிட வேண்டும். அவற்றில் அவ்வளவு சுவை. சரி. ஓ, இந்த ஒன்றால் என்னை சொரிக்க விரும்புகிறேன். ஆனால் எனக்கு வெண்டையா ரயில்களும் தேவை. அது சூடாகவே நல்லது. இப்போது எனக்கு ஒரு சிறிய கொள்கலன் வேண்டும். யாரோ அங்கே ஏற்கனவே கிடக்கிறார்கள். நான் செய்ய வேண்டியது காகித தலை திருட்டிகளை அறுக்க வேண்டும். நாங்கள் காஃபின் வடிவத்தை கற்றி அதை கூரைத்துடன் இணைக்கிறோம். அருமை. புதிய பாதிக்கப்பட்டவர்கள் எத்தனை எலும்புகள் இருந்தாலும் குறைவே. புதன் சிம்னியிலிருந்து வெளியே வருகிறது. புதன், நான் எல்லாவற்றையும் செய்துவிட்டேன். வாருங்கள், வாருங்கள். நீங்கள் சமைக்கிறீங்க. நீங்கள் எரோசி சார்ஜ் இந்த மேக்ஸிங் கிட்ட இக்கனை பற்றி உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஐநாம் சாவ் அங்கே காசஸ் புரிச்சாதாய் பிரஜர்சன் சாவ் ஸ்டீவ் பால்ஃபரன்ஸ் மீதுள்ள காகத்துடன் சீர் மணலை கம்பத்தை ஒரு சிறிய அளவு இழுக்கவும். சார், வாவ், புதன்கிழமை, மிகுந்த குளிரான வீடு. எனக்கு ஒரு ஹை பைப் தரவும். இல்லை, சே, என் வீடு கலைப்பானது. என் பிரான்சஸ் புல்வெளி உள்ளது. பசி அது காலியா இருக்குது. நான் இங்கே ஏதேனும் செய்ய முடியும். ஓ, ஒரு யோசனை வந்தது. நாம் ஆறுதலான ஆடைகளை மாற்றி வீட்டின் முன்புற புல்வெளியை அலங்கரிக்க தொடங்குவோம். செடிகளால் தொடங்கி விடலாமா? எனக்கு இந்த மரம் பிடிக்கும், ஆனால் இது நிச்சயமாக தேவைப்படுகிறது. எனக்கு ஒரு அபாரமான அழகான சிறிய இதயம் கிடைச்சது. இப்ப எனக்கு தேவையானது இதில் மழகாவின் வளர்ந்தலாம். எனக்கு இன்னும் நிறைய யோசனைகள் உள்ள. ஓ, பெயிண்டரை இந்த ஸ்டீவிடிஸ் நீ நகைச்சுகளை கூட கொண்டு வந்தேன். ஓ இல்லை, இது வலிக்கிறது. ஆனால் கற்கள் எனக்கு தேவையான விதத்தில் பாய ஒன்று சொருகின. அது அருமை. அம்சம்ஜி குவாக்கிஸ் பள்ளி உங்கள் பீட்டராய் எப்படி உடையில மாறிக்கொள்ளலாம். அழகானது. இங்கு மிகவும் சூடாக உள்ளது. இதை சரி செய்ய வேண்டும். நான் எப்படி என்பதையும் அறிவேன். நான் மாலை பொழுதில் ஒரு சூரிய நிழல் கட்டிலை கட்டலாம். எவ்வளவு அற்புதம். எனக்கு ஒரு குளிர்ச்சி தரும் காக்டெயிலும் இருக்கிறது. இது எவ்வளவு சுவையாக இருக்க போகிறது. மைதானம் எப்படி இருக்குது? உங்களுக்கு அருவருப்பான ஆனால் அழகான புல்வெளிகளை காட்டப் போகிறேன். ஓ, இப்போ 2 கல்லறை கற்களை வைக்கலாம். அது நல்லது. மற்ற கல்லறை கற்களை அடியிலிருந்து எடுக்கலாம். அது மிகச் சிறந்தது. நீ எனக்கு உதவுவாயா? எப்படி என எனக்கு வைக்க வேண்டும். குழிகளை மறக்காதே. இங்கே அருமையாக இருக்கும். இருட்டாக இருக்காதபடி பௌதிக விளக்குகள் வைப்போம். எனக்கு உதவியதில் நன்றி ஜிங். புதன் என்ன பண்றா? எனக்கு பிரம்ம ஆர்வம். அவளை உளவு பார்க்கலாம். வா, எல்லாம் இப்போதே மந்தமான, பயங்கரமான மற்றும் பீதியூட்டும் வகையில் இருக்கிறது. எவ்வளவு ஸ்கேவெண்டன்ஸ்க்கு நடுவிலும் அவள் எப்படி வாழ்கிறாள்? ஓ கடவுளே! ஓ இல்லை, அவள் என்னை கவனித்தாள். நீ என்னை உளவு பார்க்கிறாயா? இப்போது எடுக்கட்டும். திரைக்கு அடங்கலா இருக்க வேண்டும். புல் கடினமாக உள்ளது. ஆமாம், எவ்வளவு அருமையான கருப்பு நிறம். தரையை புதியதான பார்க்கலாம். அருமை. நாம் அதை மாற்ற தேவையில்லை. வா பெண்களே, உங்கள் மைதானங்கள் குறிப்பில் பியாரியவை மிகவும் குளிர்ச்சியாக இருக்கின்றன. உங்களுக்கு இது எப்படி பிடிக்கிறது? And erase your prey. Anything your steers Alexis Nido orange frog hot rain. அது உதவியானதா? நான் அந்த போர்டு வடிவத்தில் ஒரு ஸ்டீர் 3 செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். சிஎன்சி மண் சிலந்திப்பட்டு ஓவியங்களை சுவர்களில் தொங்க வைத்து எனக்கு பிடித்த வடிவமாக்கும். உங்களுக்கு தெரியுமா ஏன் அவை எனக்கு பிடித்தவை?
சரியான மந்திரத்தை சொன்னால் சிலந்திகள் அவற்றிலிருந்து வெளியே வரும். மேலும் அவை என் நெருங்கிய நண்பர்கள். நிச்சயம் மற்றொரு விஷயத்திற்கு பிறகு So first in Procurix, Beryllium Jamison, Broccoli, Celeb Harney Scorpio. கண்டிப்பாக. ஆஹா, பியூரிங் ஒரு சினமர்ச்சி. Then some Carla. Oh, I just feel good there at all. I didn't make him a lot, Carla. I'm not Roja Cleverican. When I'm not in Cudicil or at the Parben. Our freaky and spicy want to gay. Such repassing your over Mars from Carlins and lie. Marshing a marbus and the Kadan Kurkavendivarahum. When to put the wishing like Parapo the Kedama holder. Silla Talahaludan. Java here. Arrows here, Starco. America Vertil Tier 3 Bomego. Charsinger series like traps and your team. Handle. Race state ninja one. But of course, in Harlem, he had courses for more lad over day. How much salary I in the Wisharono? He had a winter funds about of sea. Straw, Yashan or Dusty Mark work on Ryan. King, the deer and a Yakum Siade. Lenil, Adianak Mosamakum. சில இடத்தம் கழித்த கைப்பட்டைகளை படைப்பேன். உங்களது பேச்சுக்கு நன்றி. டிங், நீர் கிட்டத்தட்ட விடுதலையாகிவிட்டீர். இப்போது போவா. செகண்ட் சியர் த்ரைரலோ ஃப்ரை சம்சிசினுவே வழிய வழி கொணட்டவை. மல்லிகை சார்ந்தே சுவரில் தொங்கணும். ஆப்பது என்பதை அமைப்பாக காட்சியளிக்கிறது. வர விரும்புகிறோம். என்ன நடக்கிறது? என்னை அலங்கரிக்க இதுவே நேரம். நான் சுவரில் மேலும் மழை தூவி இதயங்களை கொடுக்கிறேன். கியூட்டாக இருக்கின்றன. இதயங்களை தொங்கவிட போகிறோம். எனக்கு ஒரு நல்ல மேசை தேவை. இங்கே ஒரு கம்பளை மென்மையானது. இங்கே மேசை ஒன்று. Kid from Fredicon. இப்போ என் பெட்டியை தேவை. அதை சாக்கலாம். ஓ, சிலஃப்ரங்கன் மேக்கப். எக்ஸிஸ் பிரிங்கர் ஐசி ஷேர்டராம். கண்டிப்பாக நான் மேசையை அமைக்கிறேன். அப்போ நகப்பூச்சிகள். சில நகங்களை பூசுவோம். அன்று முடிந்தது. இதை ஃபைடென்ஸ் கைனிஸ்டியர் இந்தியன் வெர்ஷன் ஃபர்ஸ்ட் ஃப்ரீ சிப்பைஸ் நெக்ஸ் லர்க்கியர்ஸி இந்தர்ஹி நென்சியர் அலங்காரங்களை இட்டுக்கொள்ள போறேன். ஓ, பூக்கள். இன்னவே சீப்பை என்னை விரும்ப நேசிக்கிறேன். ஓ, கிரீடமும். Andrew. Pictures is parent that neon Sykes Victoria. Bush Pisangadi ஒரு உயர் நாற்காலியை வைப்போம். என்று இது ஒஜியோடியில் நிறைய ஃபார்மேட் படங்களை எடுப்போம். ஆஹா, ரொம்ப நன்று. என் சைட் சில செல்விகளை சேர்ப்போம். ஹலோ, என் சால்ட்டிங் ட்ரைப் ஃபைன் சர்வீஸ் ஃபைன் ஜெய்ஸ் 1990 வீடு டெஸ்டிங் வந்து பாருங்க. நான் அலங்கரிச்சு அடுக்கிட்டேன். அவட்ஸ் என்ன அது? எனது தொலைபேசி விசிறியே இல்லை. என்ன ஒரு கனவுக்கு புறம். என்ன செய்ய வேண்டும்? சரியான், நான் படங்களை பார்க்கலாம். எனக்கு ஒரு ப்ரொஜெக்டரும் திரையும் உள்ளது. என் பிடித்த மற்றும் மிகவும் வேடிக்கையான யூடியூப் சேனல். அனைவரும் சந்தாதாரம் செய்து கொள்வதற்கு நான் பரிந்துரைக்கிறேன். பார்வி பரிந்துரைக்கிறாள். ஒரு விஷயம் ஏற்கனவே போரடிக்கிறது. ஹோம் ஆசியன் ஃபார் எங்கே இருக்கிறார்? என்ன வேண்டும் ஓ, உங்களுக்கு? இருக்கலாம் சார். நீங்கள் என்ன என்ன நிக்கவா? தேவை? கொஞ்சம் இருக்கவும். ஹூரே, புதன்கிழமை ஒப்புக்கொண்டது. முயற்சி செய். எல்லோரும் உன்னை போன்றவர்கள். நீங்க அம்சுமன்மையா இருக்கிறீங்க. என்னை புதன்கிழமை நான் முயற்சி செய்கிறேன். ஆஹா, இது செம ருசி. நீங்க சூப்பர் குக். உங்களுக்கு தேநீர் ஊற்றுவேன். எனக்கிட்ட மிகவும் ருசியாக இருக்கிற ஒண்ணு இருக்கு. சரி, இதோ ஸ்ட்ராபெர்ரி. தேநீர் இல்ல. சரி, முயற்சி செய்கிறோம். இது யூடியூப்பில் விடிச்சின் கோயிச்சில் இன்ட்ராசன் பார்ப்போம். செம்மனாகி ஃபிஷ் பண்ணி உண்மையாவே வெகு மகிழ்ச்சியானது.
Party Rangers Sir. வணக்கம். நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? வணக்கம் ஜென்னி. அது அது விசித்திரமானது. நன்றி. அவன் உன்னை தள்ளிட்டானா? சரி, நாம் தொடர். மிகவும் நல்லவை. நான் என்ன ஆர்டர் செய்தேன் என்று பார்க்கலாம். ஆம், அது சரி. ஒரு பிளேன் ட்ரோவர். நான் என் வீட்டை கருப்பாக பூச வேண்டும். ஆனால் ஏன் அதை பூச வேண்டும்? நான் என் வீட்டை பொறிக்க சிறிதளவு முடியாது. எவ்வளவு அருகமாக உள்ளது. இதுக்கு வெப்பம். என் வீடு முற்றிலும் கருப்பு நிறமாக மாறிவிட்டது. இப்போது நாம் அதை எலும்புகளால் அலங்கரிக்க வேண்டும். இங்கு சில எலும்புகள், இங்கு சில எலும்புகள். கூரை அணுக்குகளை எனக்கு பொருந்த ஒரு மந்திரம் வேண்டும். தெரியும். இங்கு நிறைய சுண்டல்களை கூப்பிடுவோம். வாருங்கள் என் இனியவர்களே, வேலை செய்யுங்கள். யார் அது? எல்கின் கையி. அது மெதுவாக இருக்காது. நாங்கள் கூரையின் மீது 2 வைப்போம். ஹே ஜாம்பி, எனக்கு என்னுடைய எலும்பை கொடு. நிமிடங்கள். ஆமாம், புதன்கிழமை. அவள் இன்று நல்ல மனநிலையில் இல்லை. ஆம், அது என்னால் செய்ய வேண்டிய நேரம் வந்து விட்டது. நண்பர்களுக்கு நான் அழைக்க முடியும். நீங்கள் உதவ முடியுமா? கேக் காத்திருக்கிறேன். பருத்தி என்பவா இடத்தில் நான் என் ரொட்டியை விட்டு கிளம்புகிறேன். தலைக்கல்லு. என்னிடம் ஒன்று இல்ல. அதுதான். நான் நல்லாவே தூங்கிக் கொண்டிருந்தேன். நான் உன்னோடு இருக்கிறேன். வணக்கம். நான் பச்சுவாமணியில் இருந்தது என்ன என்பதை மறந்துவிடவில்லை என்று நம்புகிறேன். நீங்க புலா லோகத்துல நீண்ட நாட்களாக காணவில்லை. சரி, வணிகத்தை பற்றி பார்ப்போம். எனது விருப்பமான பச்சை நிறம். வீட்டை பச்சையாக பூசப் போகிறோம். என் கைகளில் மண் இருக்கிறது. சரியா, அந்த அலங்காரத்தை பாருங்க. வாங்க. நன்றி நண்பா. இப்போ கூரை பிரச்சனையை கையாள போறோம். ஒரு மாமாட்டியாளரை இணைக்கிறோம். சரி, மற்ற ஒரு இடம் லைக் இல்லை, இவ்வாறு. பயங்கரம். எப்படிதான் இருக்கும்? நன்றாக இருக்கிறது. ஒரு நிமிஷம் இங்கே. நன்றி. நீங்க எனக்கு பணம் கொடுக்க போறீங்களா? வணக்கம். ஹா ஹா ஹா. பை பை. ஏய் நண்பா, தூள்வனம் கீழே செல். எனக்கு என் வீட்டு பக்கம் இருக்கும்போது மிகவும் மகிழ்ச்சி. தூளை பார்த்து இன்னும் சில நாட்களே அல்லவா? அழகானது. அட, ஷே, ஒரு டாலான். அற்புதம். அற்புதம். என்ன நடக்குது? என்ன சுவை? என்ன வெறுப்பு? நான் விட்டு சிப்பாவை பிரசன்ஸ் ஆளக்க வேண்டும். நிறைய இரத்தம் இருக்கின்றது. நாங்க விட்டு சிப்பாவை படம் எடுக்கலாம். சரியானது. எங்கும் வரும் இரத்தத்தை பாருங்கள். நான் என்னோட குட்டி வவ்வாலை வெளியே விட போறேன். அவன்கள் வேலை செய்யட்டும். ஓ சாம் ஸ்டராகிஷ் போடுவோய் என்று சுமக்குழு. ஓ சாவிடு, நீ எனக்கு காதல் அப்படின்னு எனக்கு தெரியும். எவ்வளவு அழகான சிலந்தினி. என்ன வேண்டும்? விஷயம் என்னது அது? உனக்காக ஒரு வீடு வேண்டும். சரி, உனக்கு ஒரு வீடு உருவாக்குகிறேன். ஆனால் நீ எனக்கு உதவ வேண்டும். அங்கே இருக்கும் கட்டையை கொண்டு வா. வாங்க, விரைவாக. அதை கொண்டு வந்தாயா? சீராக. உன் வீட்டுக்கு எனக்கு கரும்பலகை மற்றும் பனிக்கரும்பு தேவைப்படும். ஒரு பொருள் வீட்டை உருவாக்க நாம் பலகைக்கு பாசம் ஒட்ட வேண்டும். 2ஆம் ஒன்றை அதற்கு ஒட்டி பாக்கெட் செய்யுங்கள். பொருள் உங்களுக்கு இது பிடிக்கும் என்று நினைக்கிறேன்.
இப்போது வீட்டு புறத்தில் ஒரு பாதையை அமைப்போம். இந்த பயங்கரமாகவும் கனமான கல்லில் அதுவே நல்லது. அடுத்தது போகலாம். ஹலோ என் நண்பரே. எங்களுக்கு எழுத்துக்களுக்கு பல இடம் வேண்டும். இது முழுமைக்கு ஏற்படும். ஆமாம், நிச்சயமாக நமக்கு ஒரு கடித பெட்டி தேவை. இது என்ன கடிதம்? நான் உன்னை காதலிக்கிறேன். யார்கிட்ட இருந்து? நான் உன்னை காதலிக்கிறேன். நீங்களே அது என்ன பார்த்தார்கள்? உனக்கு உதவுகிறேன். உண்மையா? எப்படி சமாளிப்பேன் அவனது காதலை? எனக்கு ஒரு தபால் தொட்டி யோசனை இருக்கிறது. இது ஒரு தண்ணீர் ஊற்றி நான் பிரான்சிலிருந்து அளவளவை பெற முடியும். நான் உங்களுக்காக கடிதங்களை கொண்டு வந்தேன். உங்களுடைய பழமையான நடனம். நான் அதுல நிறுத்துவேன். குட்பை உங்களுக்கு ஒரு கடிதம் மிஸ். சரி. ஐயோ, அது கேடு கேடிது. பை பை டிராகுலா. அவை உண்மையானவையா? ஒரு சுத்தி எனக்கு கண்டிப்பாக உதவும். பார்க்கலாம். ஒரு சங்கிலி அறிவாள்? இல்ல இல்ல, விளையாட்டு எதுவும் வேலை செய்யலை. நான் உண்மையான டிராகுலா. அன்னிக்கவும். என்ன அழகான வீடு இது. ஓ இல்லை, அது என்ன? அது சூரியன். ஓ, அருவருப்பாக உள்ளது. அதை தூரமா கொண்டு செல். அதை தூரமா கொண்டு செல். வீட்டில் ஒளி. சரி, வீட்டுக்குள் எந்த பழுது வேலை செய்யவில்லை. இங்கே எல்லாவற்றுக்கும் மாற்றங்கள் தேவை. டோபர்களுக்கு சிவந்த நிறம் பூசுவோம். எனது மிகவும் பிடித்த நிறம். எவ்வளவு அழகாக உள்ளது. தரையில் சிவப்பு கம்பளி போடுவோம். அருமை. ஜன்னலில் சிவப்பு திரை தொங்க விடுவோம். ஒரு அழகான படம். என் பெரிய பாட்டன். நம்ப முடியாதது. நான் என் தலைமுடியை சீரமைக்க ஒட்டுவதை தொங்க விட போறேன். என் அழகிய நண்பரே. போதுமா? உண்மை பொருள் அன்பே. என்னன்னு நீங்கள் ஏன் நான் இவ்வளவு நீளமா உள்ள ஓர் நிமிடம். பச்சை இங்கே உகந்தது. என் வீட்டை உள்ளும் வெளியும் வண்ணம் பூசுவோம். பாகர்மே இப்போதே முடித்து விட்டேன். அதுவரை இல்லை. மின்சாரி மற்றும் சிறிய பெட்டி இதோ. நாம் தான் டிவி. அப்படியா? எனக்கு இதை காதலிக்கிறேன். அற்புதம். இது ஒரு மேசையாக பயன்படும். அது பச்சையா இருக்குதா? அது என் அழகான காதலர். ஓ, ஒரு நிமிஷம். ரிக், அத்தனை நன்றாக இருக்கு. ஹோம், என்ன இருக்குது இங்கே? இதோ ஒரு பர்கர், ஒரு ஆப்பிள். என்ன சரி செய்யுங்கள். நான் டிவி பார்ப்பேன். மாற்றத்துக்கு பின் ஓய்வு. நான் பண்ணணும். கருமையாக வண்ணம் பூசணும். கருப்பு புரள்படிகள். கேட்க முடியல. சரியானது. இப்போது தரையில் ஒரு கருப்பு கம்பளத்தை போடுவோம். நாம மதில்கள்ல நியோன் ரிப்பன்களை குச்சிப்போம். Aming extra Friday water pin சூடு பூச்சு தூவிக்கலாம். Cool. என் ஹாட் திங். எனது புஸ்தகங்கள் இருக்கும் ஒரு அலமாரி இங்கு இருக்கும். மேலும் கொட்டகைகளில் சிறிய எலும்பு கட்டுகள் தொங்கும். அவை கோப்புகளில் முற்றிலும் பொருந்தும். எனது விருப்பமான பொருளின் ஒரு படம் தொங்க வைப்போம். ஒரு உறங்கும் மேசையும் என் விருப்பமான உள் அலங்கார பொருட்களும் மூலையில். நிச்சயமாக என் தட்டச்சு இயந்திரம். நான் வைத்திருக்கவில்லை. வணக்கம். என் வீட்டுக்கு வாருங்கள்.
நல்ல நாளாக இருக்கட்டும். சப்ஸ்கிரைப் செய்யவும்.